ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஷாதன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாத்தனூர் அணை போயிருந்தோம் நாங்கள். இது எப்போ போனோம்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் போயிருந்தோம். இப்போ நேற்றும் போயிருந்தோம். ஆகஸ்ட் மந்த்துக்கும் நேற்றுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு அங்கேருந்து போனோம். இப்போ நீங்கள் மேப்பு போட்டு போனீங்க அப்படின்னா 200 மீட்டரில் ரைட் எடுக்க சொல்லுது. ஆனால் ரைட்டில் பாருங்கள் ஒன்றுமே இல்லை, வெறும் முட்டு சந்தா தான் இருக்குது. அதுவும் ஒத்தையடி பாதை மட்டும் லைட்டாக போகுது. அது தப்பாக தான் காட்டும். நீங்கள் மட்டுக்கு டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே போங்க. போகும்போது பெரிய போர்டாக ஒன்று போட்டிருக்கும். அங்கே ரைட் எடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சாத்தனூர் டேம்லேயே கொண்டு விட்டுரும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மேப்பை நம்பிட்டு நீங்கள் திரும்ப அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்தாச்சு. இது வந்து சாத்தனூர் போலீஸ் ஸ்டேஷன். இப்போ இதை தாண்டினதுக்கு அப்புறமே சாத்தனூர் டேம் வந்துடும். இது வந்து ஆகஸ்ட் மாதம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்கள்ட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நேற்று போனது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்தாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இங்கே தான் சாத்தனூர்னு போட்டிருக்கு பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கே என்ட்ரன்ஸ்லாம் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 5 ரூபா. அப்புறம் கார் பார்க்கிங் வந்து 20 ரூபா. இந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போனோம். உள்ள என்ட்ரன்ஸில் இப்படி தான் இருக்கும். அழகா சாத்தனூர் அணை அப்படின்னு பெருசாக எழுதியிருக்கு பாருங்கள். ஆகஸ்ட் மாதம் எப்படி காஞ்சு போய் கிடக்கு பாருங்கள். ரொம்ப வறண்டு போயிருந்துச்சு எல்லாமே. அதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுவீங்க. அந்த டேம்லேருந்து தண்ணி அப்படி சூப்பராக கொட்டுச்சு. இப்போ வந்து நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே போனோம். இது வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க் பண்ணலையே அப்படிங்கிறலாம் கவலை இல்லை. உள்ளே போனீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி பெருசாக இருக்குது. பஸ்ஸெல்லாம் அங்கே தான் வந்து நிற்கிது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் சூப்பராக பார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக நேராகவே போகணும். இப்போ நீங்கள் டிக்கெட் எடுத்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பார்க்கிங் வந்துடும். இங்கே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சயின்ஸ் பார்க்கு. சயின்ஸ் பார்க்கு தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக போங்க. இந்த இருக்கு பாருங்கள், சயின்ஸ் பார்க் இது தான். இதை தாண்டி நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். அங்கேயே பார்க்லாம் இருக்குது, அப்புறம் ஷாப்லாம் இருக்குது. நீங்கள் நிறையா ஷாப் இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதை தாண்டி போகணும். இப்போ நம்ம வந்து டேம்கிட்ட வந்துட்டோம். இந்த இந்த பிளேஸ்லாம் பார்த்து வச்சுங்க, எவ்வளோ வறண்டு போய் கிடக்குன்னு. இப்போ எடுத்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். கண்டிப்பாக ஃபுல்லாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. காஞ்சு போயிருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணோம், தண்ணியே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த இதில் தான் தண்ணி வரும். இப்போ நான் காமிச்சல லைனாக அந்த டைமில் தண்ணி வரும். இப்போ இதையும் தாண்டி நம்ம பார்க்கிங் போனோம். ஃபைனலி நம்ம பார்க்கிங் ஏரியா வந்துட்டோம். பார்க்கிங்லேயே வந்து பாத்ரூம் இருக்குது. எல்லாமே நீட்டாக எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. பஸ்ஸெல்லாம் நல்லா கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க. பஸ் பிடிச்சி வரவங்கெல்லாம் நல்லா நிப்பாட்ட தாராளமான இடம். பார்க்கிங் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஸோ நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா பார்க்கிங் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு காருக்கு வந்து 20 ரூபா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நிழல் பார்த்து நல்லா நிப்பாட்டிக்கலாம் மரத்துக்கீழே. ஸோ இதுதான் பார்க்கிங் ஏரியா. அடுத்து நம்ம வந்து காரை நல்லா பார்க் பண்ணிவிட்டு நடந்து ஒவ்வொரு பிளேஸாக பார்த்தோம். இது வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது.
ஒவ்வொரு பிளேஸா பார்த்தோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு இது லைன் ஃபுல்லா. இது ஃபுல்லா செடிலாம் கொஞ்சம் லைட்டா வாடி இருந்துச்சு. நாங்க போம்போது தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும், எல்லா செடிக்குலாம். இது ஃபுல்லா தண்ணி வருமா அப்பலாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க கேட்டோம் உங்க ஒர்க் பண்ணவங்கள்ட்ட. தண்ணி வந்து எப்போ தொறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்லியிருந்தாங்க, தண்ணி வந்து டேம் ஃபுல்லானா மட்டும் தான் தொறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நாங்க நேத்து இதுக்காவே திருவண்ணாமலை போம்போது, இதுக்காவே போயிட்டு வந்தோம். தண்ணி சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ காஞ்சு போய் கிடக்கு பாருங்க அப்ப. இங்கெல்லாம் பாருங்க, இப்ப எவ்வளோ கம்மியா தண்ணி இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு தண்ணி. அதனால தான் டேம் வந்து ஓப்பன் பண்ணி விடல. அப்ப ஆகஸ்ட் மந்த்ல. இத சுத்தி பார்க்க 1 நாள் ஃபுல்லா வேணும். அந்த அளவுக்கு நடந்து வந்து பொறுமையா பார்க்கணும். ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல தாண்டுனதுக்கப்புறம் வந்து crocodile பார்க் இருந்துச்சு. இது உள்ள வந்து ஒத்தையடி பாதை மாரி இருக்கு. அலோ கிடையாது. வண்டிலாம் எதுவுமே அலோ கிடையாது. நடந்து தான் போணும். இங்க வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போணும். அங்க போனதுக்கப்புறம் உள்ள ஃபோன்லாம் அலோ கிடையாது. இங்க உண்டு. இந்த முதலை பார்க் இந்த என்ட்ரன்ஸ்ல போனோம்னா ஃபோன் அலோ கிடையாது. ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய வீடியோ. நான் உங்களுக்கு தனியா முதலை பார்க்னு தனியா போடுறேன். இப்ப இது வந்து ஆகஸ்ட் மாசம் போனதெல்லாம் பார்த்தீங்க. இப்ப இது வந்து நேத்து போன வீடியோ. டிசம்பர் மந்த்து. நீங்க அந்த மந்த் பார்த்த வீடியோக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்க. எவ்வளோ அப்படி பச்சை பசேல்ன்னு இருக்கும். தண்ணியெல்லாம் அப்படியே தேங்கி இருந்துச்சு. இப்போ போம்போதே உங்களுக்கு டேம்லேருந்து தண்ணி வருது பாருங்க. இத பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த இடம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல வந்து எல்லாமே சாஞ்சு போய் விழுந்து கிடந்துச்சு. அந்த புல்லு, மரம் எல்லாமே புயல்ல விழுந்து கிடந்துச்சு. தண்ணி வேற அழகா பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு. செமையா இருந்துச்சு. அப்படி எம்ப்டியா பார்த்ததுக்கு அதுக்கும், இப்ப தண்ணி வர்றதுக்கும் அப்படி நல்லா இருந்துச்சு. நீங்க டைம் கிடைச்சா கண்டிப்பா போயிட்டு வந்துருங்க. ஏன்னா, திரும்பவும் மழை பெஞ்சு அலோ கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஹெவி ரெயின் வந்துச்சுன்னா அலோ பண்ண மாட்டாங்க.
வச்சுக்க கேமராவை. இங்கே ரொம்ப போனேன் வேற லெவலில் இருக்கு. அதானே கேட்டேன் உன் போனை பார்க்கணும் புதுசு மாதிரி. சார்ஜ் தான் அப்படி போகிறோம் 40. ஃபோட்டோ எடுக்கலாம் உன் ஃபோனில் அம்மா கொடு. உன் ஃபோனில் ஒரே ஒரு ஃபோட்டோ அம்மா வந்து வரமாட்டோம். இங்கே போகணும். ஆமாம் இதை தான் போகணும். அன்னைக்கு இதுக்குள்ள போனோம்ல என்ன சொன்னது அங்கே போகலாம் போல போட்டில் இங்கிட்ட பாருங்கம்மா சூப்பராக போட்டிருக்காங்க. அது எப்படிமா செட்டு போட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க. டைம் கிடச்சா மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தண்ணி வருதா வரலையான்னு தெரில. ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.